வணக்கம். ஒரு நல்ல மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் பரவலாக சேர்த்ததில் வந்து பத்திரிகைகள் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்த ஒவ்வொருவரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொடுத்துருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மீரா கதிரவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்து எனக்கு பழக்கம். தனிப்பட்ட முறையில் இப்படியான ஒரு வெற்றிக்காகத்தான் அவர் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் எட்டிய இலக்கை இன்றைக்கு தொட்டுவிட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மீராவுக்கும் காலத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது நன்றி தெரிவிக்கிறதுனால நிறைய சொல்ல முடியாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து மரியாதைக்குரிய ஐயா கஸ்தூர்ராஜா அவர்கள். ஒரு பாடலாசிரியராக, இயக்குனராக அவருடைய எல்லா முகத்தையும் பார்த்து முதல் முறையாக அவர் நடிகராக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அது மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கு. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அளித்தார். இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்குண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியா இருக்கட்டும், நேசம் என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்த KR அவங்க, அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபியினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குநரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தில் ஏற்பாடு செய்தோம். தமிழில் அன்றைக்கு முக்கியமாக இருந்த அத்தனை இயக்குநர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு எல்லோரும் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற போது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்று உணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்க எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கிக் கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்கக்கா. அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வணக்கம். அருமையான ஒரு தருணம் இது எனக்கு. வெகுபாரதி அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான எந்த பூச்சும் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பிராபகண்டாவை வலியுறுத்தக்கூடிய திரைப்படமா இல்லாம நேர்ல பார்த்த, அனுபவித்த, உற்றுணர்ந்த ஒரு வாழ்க்கையை அந்த சூப்பரா சொல்லியிருக்காப்புல. அதனாலதான் அவளை காத்திரம் அத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க. அதற்காக முதல்ல மீராவுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, ஒரு
எத்னோகிராஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன வரவியலாளர். எனக்கு அண்ணா அப்படித்தான் தெரிகிறார். இந்த திரைப்படம் முழுக்க பார்த்துட்டு ஒரு ஒரு இனத்தினுடைய அத்தனை கூறுகளையுமே திரைக்கதையின் வாயிலாக ரொம்ப தெளிவா காட்சிப்படுத்தியிருக்காரு அண்ணன். இந்த படத்துல முழுக்க முழுக்க பேசணும்னா அப்படிதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றது போல நிறைய ஆண்டுகள்ல இந்த மாதிரி படம் வந்தது இல்லை. ஏன்னா இதான் நான் சொன்ன மாதிரி அதற்கான வாய்ப்புகள், கதைகள் இங்க திறக்கவே இல்லை. இந்த படம் திறந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு அது தேவையா இருக்குங்கிறது தான். அந்த தேவையை உணர்ந்து இந்த திரைக்கதை அண்ணன் எழுதியிருக்காரு. மற்றபடி நன்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு திரைப்படத்தை, திரைக்கதையை உள்வாங்கிக் கொண்டு கைதட்டி அழுது மகிழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்தக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாதிரி வன்முறையை நோக்கி எதற்காக நாம் வன்முறை செய்கிறோமே தெரியாம வன்முறை செஞ்சுக்கிட்டு, வன்முறை நம்முடைய இயல்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, வன்முறையை கொண்டாடக்கூடிய, அதன் மூலமா பேரின்பம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். இப்படியான ஒரு காலகட்டத்துல நிறுத்தி நிதானமா இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அறிவுரையாக இந்த படத்தை நான் பார்க்கிறேன். ஒருத்தர் இயக்குன, கொஞ்சம் பேர் நடிச்ச அப்படின்னு நான் பார்க்கல. இதுல அந்த வல்லோலின்னு வரக்கூடிய பாட்டு, அண்ணா எழுதின பாட்டு எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த இடத்துலயும் நினைச்சாவே படபடப்பா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இறைச்சலா இருக்கு. ஊர் பக்கம் போனா அந்த இடத்துல ஊர் பக்கம் இறைச்சலா தான் இருக்கு. இந்த இறைச்சலுங்கிற நோய் சுத்தி சுத்தி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கு. கலைக்குள்ளேயும் அது இருக்கு. இதுதான் வியாபாரம் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க, நாமளும் நம்புறோம். அப்படிலாம் இல்லடா, இந்த மாதிரி படமா வருது, ஹபிபியும் ஒரு படம் பண்ணிருக்கோம், அந்த பாருங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே ஒரு அடமான வச்சு ஒரு கூடிய வாழாக மின் எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒட்டுமொத்த வியாபாரமும் வணிகமும் கசாமுசம் போயிட்டு இருக்கிறப்போ நான் இப்படிதான் ஒண்ணு எடுப்பேன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அந்த துணிவுக்கு பின்னாடிதான் நாங்க எல்லாமே வரோம். நாங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்சிட முடியாதுங்க. அது அந்த துணிவிற்காக அவர் கூட இருந்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. திரைக்கதை கதையில உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. நடிச்சிருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த அப்போ ஒரு மாதிரி மனம் நிறைவா இருக்கு. அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். இந்த படம் வசூலையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேவையா இருக்கு. படம் நல்ல படமா இருக்கு, ஒரு அருமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அது வசூலையும் ஈட்டும் போதுதான் நிறைய முதலீட்டாளர்கள் இங்க வருவாங்க. இந்த மாதிரியான கதைகள் இங்க இருக்கு அப்படிங்கறத நம்புவாங்க. இல்லைன்னா மீண்டும் அத்தி பூத்தது போல, குறிஞ்சி மலர் வந்தது போல அங்கொன்னு இங்கன்னா அதிபி வந்துட்டு போயிடும். மீண்டும் அதே இறைச்சல், அதே வன்முறை கொண்டாடக்கூடிய, அல்லது நாமும் நாளைக்கு வன்முறையால் நாம் மாறக்கூடிய ஒரு சூழல் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்காக நாம் அபிபியை பார்ப்போம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல சாம்சியஸ்க்கு, அப்புறம் அன்பு நண்பன் மசூர் எழுதியிருக்காரு இந்த படத்துல. அவர் எப்போது எங்க அண்ணன் எழுதியிருக்காரு யுவபாரதினா. பாடினவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நடித்தவங்க, இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லும் போது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன்கிட்ட நான் மெசஞ்சர் மூலமாக கேட்டிருந்தேன், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் எனக்கு இதில் முக்கியமாக கதாபாத்திரத்தில் யூசுப் கதாபாத்திரத்தில் தனுஷ் அப்பா இருக்கிறாங்க அப்படின்றதே ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் அந்த கேரக்டரோடய அவரை ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க தானே அப்படின்னா, ஆமா தெரியலையா அப்படின்னாங்க. இன்னும் இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னா, மதுரை ஊர், மதுரையில ஒரு அக்ரஹாரத்துல ஒரே ஒரு பாய் வீடு, எங்க வீடு மட்டும்தான். அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலையில வளர்ந்தேன். அதனால நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு, அந்த ஹிந்து பிலாசபியோட நிறைய பரிச்சயமும் உண்டு. அப்ப எங்களுக்குள்ள இருந்த கிவ் அண்ட் டேக் எல்லாத்தையும் திரும்ப இதுல பார்க்க முடிஞ்சது இந்த படத்துல. ரொம்ப இயல்பான மனிதர்களும் இயல்பான கதாபாத்திரங்களும் ரொம்ப இயல்பாகவே ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து பழகிறது, அது ஒண்ணு.
இன்னொன்னு அந்த சாலிஹா அந்த கேரக்டர் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் அவரை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரியே இருந்தது. என்னோட மூத்த தாய் மாமா அப்படிதான் இருப்பாங்க அவங்க பார்க்க. அவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே அதை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா டெத் வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். மரணத்தை விட உண்மையானது எதுவுமே இல்லை அப்படின்றதான். நம்ம வாழ்க்கையில கடந்து போற எல்லாமே கடந்துதான் போயிடுது. மரணத்தை நம்ம கடந்து போயிடுறோம். அதை இந்த பாடல் பதிவு அப்போ சான்சியஸ் அவங்க இருந்தாங்க, அண்ணன் கூட இருந்து இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசி நிமிஷத்துல ஒரு வரி மட்டும் சேஞ்ச் பண்ணேன். மரணம் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு வேர்ஸ் வருது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும், வாழும் அதை வாழ்வோருக்கே மரணமும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைனை போட்டு முடிச்சேன்னா ஒரு துக்கமா போக வேணாம். அதே நேரத்துல வரிக்கு வரி உயிகனி உயிக அப்படின்னு சொல்லி அந்த உயிரை வந்து வாழ்த்தி அனுப்புற மாதிரி அந்த பாடலை அமைச்சு கொடுத்துருந்தோம். இன்னொன்னு சொல்லணும்னா இந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி அண்ணன் அந்த படத்துல ரொம்ப அருமையா காட்டியிருக்காங்க. ரொம்ப இளையோட்டமா போயிடுச்சு. அதை இப்ப அண்ணனோட எல்லா இன்டர்வியூஸையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, இதனுடைய தேவை என்ன, இது சமூகத்துடைய பார்வைக்கு எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே இன்னும் அதிகமா எவ்வளவு முடியுமோ பாருங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் ஒரு நண்பர் கார்த்திக் நட் அவங்க சொன்ன மாதிரி, அண்ணன் யுகபாரதி சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய ஜாம்பவன்களோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக இந்த மெசேஜ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு போறதுக்கு பிரஸ் மீடியா நீங்க எல்லாம் எடுத்து அந்த எஃபர்ட் அது எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து குறிப்பா மீரா கதிரவன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்துல பணியாற்ற வாய்ப்பு கிடைத்து ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ராம் சாருக்கும் மீரா கதிரவன் சாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து காலத்தால் ஒரு அலையாத படம், என்றைக்கும் வந்து பேசக்கூடிய படமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ் பாராட்டுகள் வந்து இந்த படத்தினால எனக்கு கிடைச்சிச்சு. இந்த படத்துல பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. இந்த பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன். நன்றி. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ ഈ നിമിഷത്തെ ഏറ്റവും കൂടുതൽ നന്ദി പറയുന്നത് എൻ്റെ മനോഹരനോടും പിന്നെ മീര സാറിനോടാണ്. എൻ്റെ തമിഴിലെ ആദ്യത്തെ പടമാണ് ഈ ഹബീബി. അത് വളരെ വിജയമായി ഇവിടെ ഓടുന്നുണ്ട് എന്ന് പറയുമ്പോൾ വളരെ സന്തോഷമാണ്. ഇതിന് എല്ലാവരും നന്ദിയാണ്. കൂടുതലൊന്നും സംസാരിക്കുന്നില്ല. எல்லாருக்கும் എൻ്റെ நமஸ்காரம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இங்க வந்து உங்க முன்னாடி எல்லாம் நிக்க முடிஞ்சதுலயே ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்துல இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்றோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா ஃபார் கமிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஹவ் டோல்ட் இட் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹபிபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாகிர் அபு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸ்ல நாங்கள் விசிட் போகும்போது வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேரை போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோம்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலா தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இவ்வளவு நெருக்கமா எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ள போற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கிறத பெரிய பங்கா வந்து எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் வந்து பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபிபி படத்தை வந்து இவ்வளோ எமோஷ்னலா கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரி சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் வந்து படத்துல இருக்க மற்ற குடும்பத்தை அங்க இருக்க குடும்பத்தை மட்டும் அவன் கேரி பண்ணல, அவர் படத்தையே வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்றாரு. அவரோட லைட் வந்து எங்களுக்கும் வந்து சேர்ந்ததுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்போ எங்களோட ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம் சார், சாவல் சார், கருப்சாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடியூசர், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 சென்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து விசுவல்ஸை வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லான படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக் நாங்கள் போகிறோம், அடுத்த வீக் நாங்கள் தியேட்டரை ஃபில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துல சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அதில் டப்பிங்லேருந்து அதோட தெரி சவுண்டு வந்து எங்கெல்லாம் வரணும், எந்த அளவுக்கு கேட்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த 80sலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த வீடு ஃபுல்லாகவே தறி சவுண்டாகவே இருக்கும். அவரோட டெத்து, அந்த கேரக்டரோட டெத்ஸ் முன்னாடி கூட அந்த தறி சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸு, சில டைலாக்ஸ் எனக்கு புரியலன்னு அவர்கிட்ட கேட்பேன், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பேன். எனக்கு வந்த விஷுவல் வந்து கீழே அந்த சப்டைட்டில் இருக்காது. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அதோட சூழல் இருக்குங்கள, 80s சூழலை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சில சாங்ஸ் வந்து அந்த பழைய சாங்ஸ்ல இருந்து கொண்டு வந்து அதை வச்சா அதோட மூடை நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சில சாங்ஸ் எங்கேயாவது வந்து ரைட்ஸ் இஷ்யூனால யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. இன்னும் அந்த சாங்ஸும் யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்திருக்கும் கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயினை பார்க்குற இடம் வந்து ஃபுல் டெட் சைலண்டா வச்சிருப்போம். அது முழுக்கவே வந்து அந்த கேரக்டர்ஸ் அதோட ஃபீல் ஆகணும். அவங்க அங்க இருக்கிற லொக்கேஷனே அவங்க இல்லை, அவங்க மறந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மூடை வந்து அப்படி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணோம். இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு சிறந்த தருணம். என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. பெரிய பழக்கம் இந்த மேடையில பேசி, அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய தேங்க்ஸ் சார். ஹபிபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன். எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் பீப்புள் யாரெல்லாம் இந்த மூவியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்களோ எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன்.
ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு மேம் நான் இந்த மூவி பார்த்தேன் என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க என்னதான் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையனுடைய பொண்ணை நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம், இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லயே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்க வந்து பாக்குறதோட நிறுத்தாம இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌஷிக் தேவ். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் அனிஷ்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரை கொடுத்த டைரக்டர் மீரா சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு இந்த ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஃப்ரெஷராக நான் பார்க்காம லைக் சில டவுட்ஸ்லாம் கேட்டால் அது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த ஏடிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜால் என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த அரங்கில் குழுமிருக்கும் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று கூறி, இந்த திரைப்படம் நானும் தம்பி மீராவும் பல வருஷங்களா பேசிட்டு இருப்போம். அவருடைய கனவு ஒரு விளக்கு இருந்தது, அதை வந்து உண்மையிலே பெரிய அளவில் நிறைவேற்றிருக்காரு. ஆனால் அவரத்துல பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். இல்லை இது இவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்வுக்கு பின்னால பெரிய கஷ்டமான வழிகளும் அவருக்கு உண்டு. இறைவனால் இந்த படம் எல்லா அரங்கிலும் நானும் போய் பார்த்தேன். சவுத் சைடு என்னுடைய பகுதி திருநெல்வேலி தான். நானும் அயல் நாட்டிலெல்லாம் கடந்து வந்தவன் தான் 1990. அப்போ இந்த தாக்கம் எல்லாருக்குமே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே அயல்நாட்டுக்கு வந்து தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேராவது இருப்பாங்க. அப்போ எல்லார் வீட்லையுமே இந்த துயரமான சம்பவங்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து நாங்கெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கெல்லாம் கன்வெர்டர் லிபரேஷன், நாங்க ஒரு மார்க்கத்தை தான் தழுவிக்கிட்டமே தவிர அரபியர்களும் அல்ல, அந்நிய தேசத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லி காட்சிப்படுத்துவாங்க. சிலர் வந்து சினிமாவில் வந்து வேற விதமான காட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல விவசாயம் வயல் அறுவடை பண்ணுவாங்க, களை எடுப்பாங்க, ஏறு பிடிச்சி உழுவாங்க, கொல்லப்பட்ட வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய எல்லா தொழிலுமே தமிழன் செய்யற தொழில் அத்தனையுமே இவங்க சேர்ந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க. இதுல எந்த கருத்து வேறுபாடு இல்லை. கிராமங்கள்ல இன்றைக்கு வர உறவு முறைகளோட தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மாமா மச்சான் அண்ணன் தம்பி குடும்ப காரியங்கள்ல அதை கூட அழகா வச்சிருந்தார். இந்த படத்துல தம்பி அழகா வச்சிருந்தார் இந்த ஒரு காட்சியை. அது மாதிரி இந்த படத்தை பத்தி விரிவிக்கணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரோட மக்கள் மத்தியில வந்து எங்க இஸ்லாமியர்கள் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய நிறைவான ஒரு விஷயம் இது. ஏன்னா அவங்க தியேட்டர் பக்கம் போறதில்லை. ஏன்னா இஸ்லாமியர்களை தப்பாக ஏதாவது படத்துல ஒரு காட்சி வைப்பாங்க, அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப வலிக்கும். முஸ்லீம்னா இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்களா ஊடகத்துறையில அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி சின்ன ஒரு அவ்வளவு பெரிய அழுக்க சின்ன துடைக்க கிளீன் பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய பணி சிறக்க அவரை ரொம்ப வாழ்த்துறோம். அதிகமா பேச முடியல நண்பர்கள் இருக்காங்க. இதில் நடித்த அத்தனை ஒப்பனை கலைஞர்களுக்கும் அழகா யதார்த்தமா உண்மையா அழகா நடிச்சாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தம்பி மீரா கதிரவனுக்கும் நான் ரொம்ப வாழ்த்துக்களோட என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து முதல் 13 வாரம். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, கீழே இருக்க குடும்பம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்ப 2 குடும்பம், மேடையில் இருக்கக்கூடிய குடும்பம். ஊடகத்துறை வந்து எனக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா, சினிமா துறை இப்ப 2வது குடும்பம் ஆயிடுச்சு. ரெண்டுமே அதுல பாகுபாடு காட்டுறான்னு சொல்லிடாதீங்க. எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் இருக்கு. எங்க இயக்குனர் சொல்ற மாதிரி முதல்ல எங்கள் இயக்குனர்னு தான் சொல்லணும்.
என் ஊரை சேர்ந்தவர். நான் இந்த படத்துக்கு முக்கியமா உள்ள வர காரணமே வந்து என்னுடைய மண் சார்ந்த படம் என்பதால் தான் நான் உள்ள வந்தேன். இதற்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து என்னால் அது பண்ண முடியல. அது உலகத்துக்கே தெரியாது. இன்னொரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் சின்ன வயசுல ஒரு சற்றேற குறைய ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு என் கூட படிச்ச மஞ்சுளா, அந்த மஞ்சுளாவுடைய தகப்பனார் வந்து சினிமா துறையில இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது. என்ன படம்? அப்பதான் நீங்க கூர்ந்து கவனிப்பீங்க. ஒரு படத்துக்காக வேன்ல கூப்பிட்டு போறாங்க. எக்மூர்ல இருக்கக்கூடிய ஒரு பரியல் கிரவுண்ட், சேர்ச்சோட இருந்த பரியல் கிரவுண்ட் போறோம். காலையிலே கூப்பிட்டு போயிட்டாங்க, டிஃபன் தந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாரு, ஹீரோ, படத்தினுடைய ஹீரோயின் வர்றாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ், டைரி தூக்கி வீசப்படுது. பிரமிப்பா பாக்குறேன். என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர அவருடைய ரசிகன் நான். அந்த திரைப்படம் வந்து பில்லா, ரஜினி சாரை பார்த்தேன். ஸ்ரீபிரியா மேடம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில நடந்து வருவார், அந்த சீன் தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப, அந்த சமயம் வந்து எனக்கு நினைவுக்கு தெரியாத ஒரு வயது. ஆஃப் லேட் பல வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது இந்த படத்துல தான் நடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சுளா வேற யாரும் அல்ல, இளவரசின்னு இருந்தாங்க இல்லைங்களா ஃபீல்ட்ல, அவங்கதான். அந்த இளவரசி இப்ப இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா நீ எங்க இருக்க அப்படின்னு தான் கேட்கணும் தோழிய. உடனே இயக்குனர் சிரிக்கிறார். படத்துக்கு வருவோம். இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்வதை விட ஒரு மண் சார்ந்த படம். ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் குடும்பங்கள் சார்ந்த படம். முஸ்லிம் அல்லாத மக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல இது உள்ள வரும்போது பயந்துகிட்டே வந்தேன், ஏன்னா நடிப்பு தெரியாது. எங்க டைரக்டர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை சார், நாங்க பாத்துக்கிறோம், நான் பாத்துக்கிறேன். இல்ல, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னுடைய சகோதரர்கள், தம்பிமார்கள், எல்லா கலைஞர்களும் அவ்வளவு ஊக்கம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமே தெரியல. டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும், கேமராமேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்க இயக்குனர் சொன்னாரு, சீனை சொல்றேன் சார், நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இம்ப்ரோவைசேஷனோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம், தைரியம் தான். அதே போல் நிறைய நான் வந்து ஸ்பாட்ல மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இருந்தேன்னா அங்க நான் கற்றுக்கொண்டது கஸ்தூரி ராஜா சார் கிட்ட. சமீபத்துல நாங்க ஒரு டிஸ்கஷன் ஆஃப் லேட் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒண்ணு சொன்னாரு. ஹபீபி என்றால் எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க ஊர்ல. ஹபீபி என்றால் குடும்பம்னா என்ன, கணவன்னா என்ன, மனைவின்னா என்ன, அப்பான்னா என்ன, பையன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, அன்புன்னா என்ன. ஏன்னா இன்னைக்கு வந்து வாழக்கூடிய காலகட்டத்துல மனிதத்தை மறந்து விட்டோம். வேகமா போறாங்க, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். சகோதரர் கார்த்திக் நேத்தா அவர்கள் சொன்னாங்க. அப்ப அந்த இரைச்சல் அது நமக்கே ரொம்ப அலர்ஜியா இருக்கு. எங்கடா அமைதி கிடைக்காதா, ரெசார்ட்டை தேடி ஓடுறோம். இல்ல, இருக்கு, நம்மள்ட்டே ஹாப்பினஸ் இருக்கு, நம்மள்ட்டே சந்தோஷம் இருக்கு. அதை தொலைக்கிறதுக்கு முன்னால நாம அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். கஸ்தூரி ராஜா சொன்னது வந்து உண்மையான வார்த்தைகள். இந்த படம் வந்து உறவு முறைன்னா என்ன, சந்தோஷம்னா, சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, உறவை வந்து இழந்துடாதீங்க. இதைத்தான் சொல்லி இருக்கிறார் எங்களது இயக்குனர். இப்ப வந்து ஊர் நாடு கொண்டாடுதுன்னு சொல்றதை விட உலகமே கொண்டாடுது. அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துல நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் பழகிடுச்சு. டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அவ்வளவுதான். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? என்ன படிக்கிறீங்கப்பா? 6th படிக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மதுரை. மதுரையா? இதுக்கு முன்னாடி என்ன படத்துல நடிச்சிருக்கீங்க? ஆனந்தமே அடங்கிடு, அக்காரா, கொட்டுக்காளி, தெய்வம் மச்சான், அதிகமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். லிஸ்ட் பெருசா போகுது, தெரியாம கேட்டுட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல் முறையா திணை வரகு கம்பு சாமை எல்லாம் பேசாம கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போலான்னு வந்து மேடைக்கு வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஒரு மாலை பொழுதுல ஒரு நாள் வந்து கோவை பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்திச்சேன். அப்போ அவங்க நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமா சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது, அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது, நான் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போய் இருந்தப்ப திருநெல்வேலியில நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தியேட்டர்ல, ராமுத்துராம் தியேட்டர்ல அந்த படம் ஹபீபி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமா வீட்டுல எல்லாரையும் ஒரு 6 பேரை சேர்த்து கூட்டிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோ போய் பார்த்தோம். உண்மையிலேயே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அது 10:45 காட்சி, வீட்டுக்கு வரும்போது 1:30, 1:45, 2 ஆயிடுச்சு. ஆனா 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளவு கனத்து. ஏன்னா நான் பழையங்கோட்டைக்காரன், எனக்கு கடவுநல்லூர் வாழ்க்கை தெரியும், எனக்கு காதர் மாமா உண்டு. சிவராமனா இருந்தாலும் காதர் மாமா எங்க அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ள எங்க அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட ஏங்கிலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்க இருந்தாங்க, நாங்க எப்படி கிளாஸ்ல இருந்தோம், ஆனா இன்னைக்கு சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோபத்தோட பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசுல. அவ்வளவு நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்திருந்தது. அதுல அந்த காஸ்டிங்கா இருக்கட்டும், அதுல ஒரு ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன்னா, மருத்துவமனையில பேசிட்டு இருக்கும்போது கூட நோயர்களோட பேசும்போது கூட ஹபீபி பாத்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டுல கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லல. நேற்று கூட ஒருத்தர் வந்து முகநூல்ல நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, சார் இன்னைக்கு சாயந்தரம் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து இப்படியான படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலி. ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க, விநியோகித்தவங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதுல இருக்குன்னு தெரியும். ஆனா இதை வந்து சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டுமொத்தமா? ஏன்னா நிச்சயமா இதுல இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலயும். படம் பார்த்தவர்கள், முகநூலில் எழுத தெரிந்தவர்கள், முகநூலில் எழுதுறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுறாங்க. ஆனா சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படி தோணிட்டே இருந்துச்சு. அதுல எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டர்ல அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த அந்த நிலோஃபர்ங்கிறது கூட நலவு அப்படின்னு ஒரு மொழியோட பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜ்ல எல்லாம் நிலவு என் சொன்ன பேச்ச கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதுல இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகா பார்க்க வச்சது யூசுஃபுடைய விஷயத்தையும். அப்படி ரொம்ப சொல்லிட்டே போலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்கள்ல ஒரு வலியை தருகிறது. ஆனா இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமா ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80, 90கள்ல வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்கள்ல கட்டமைத்தது என்றுதான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு, பல்வேறு விஷயங்கள்ல சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் கலரி இது மட்டும் தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்ல, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா
ஹபீபிக்கு வந்து படம் பார்க்குற குழுவினருக்கு இங்க பார்த்துட்டு இருக்கவங்களும் ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. டிப்ஸ் எனக்கு என்ன சொல்லணும் என் மனசுல எதுவும் இல்லை. கண்டிப்பா போய் இன்னொரு தடவை ஹபீபி பாருங்க, உடல்நலம் நலமா இருக்கு. நம்ம பேசாதவங்களோட அவங்க சொல்ற வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீரா கதன் சார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபிக்குள்ள ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. பேரோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமிச்சு என்னதுனால என்னை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி இன்னைக்கு ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல நான் முன்னாடி இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்பதான் தியேட்டர்ல வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதன் வந்து ஒரு கேட்டை இப்ப தமிழ் சினிமால திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்கு அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமால இன்னைக்கு வந்து யூசுப் ஹவுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையா வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பார்த்து பழகின நமக்கு தமிழ்ல இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாம அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்னைக்கு சினிமா நம்ம பாக்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அவரும் சினிமால தான் இருக்காரு, அவரும் சினிமால தான் பயணிக்கிறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோம். தமிழ் சினிமால ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இறைச்சலுக்கு மத்தியில எங்க அண்ணன் யுகபாரதி எழுதுற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவுல நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம். ஆனா வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும், அதுக்கு எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்கள் அவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக நடிச்ச எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் படம் பறந்து போ, அது ரொம்ப நல்லபடியாக சக்சஸா நல்லா பண்ணிச்சு. படமும் ரொம்ப நல்லா வந்து டிஃப்ரெண்டா இருந்தது பறந்து போ. அதே மாதிரி 2வது படம் ஹபீபி. ஸோ செகண்ட் படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் உடனே பண்ணோம். இந்த படமும் அன்னைக்கு சொன்ன ஆடியோ லான்ச்ல நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு மீடியாவோட சொன்னேன். அதே மாதிரி நீங்க நல்ல இடத்துல எழுதிருக்கீங்க இந்த படத்தை. ஏன்னா இப்போ கொஞ்சம் கடைசி வயசு கம்மியா இருக்கு, இருந்தாலும் இந்த மறுபடியும் நீங்க எழுதுங்க நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் ரீச் பண்ணீங்கன்னா இது இன்னும் நிறைய சக்சஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுரேஷ் தம்பஜனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆகும். அவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை என்கிட்ட சொன்னாரு. 2வது ராம் சார், அவருக்கு ஒரு தேங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் சார், அப்புறம் ராகுல் சார் சொன்னேன், அவரு ஓகே. ஸோ இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணோம். பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ராம் சாரோட அசிஸ்டன்ட், அவரும் ரொம்ப இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சுகுமாரன், இவங்கெல்லாம் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவ்வளவு ஒரு இதா எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அடுத்த படத்துக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த படம் ஒரு நல்ல படமா கொடுக்குறோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனது அருமை எல்லா சொந்தங்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கம். எனக்கு என்னென்ன தெரியாது, பல மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன். பல மேடைகள் பேசி வருகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சார் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பார்த்து சாப்பிடாம பேசிருங்க. இன்னைக்கு அதையெல்லாம் இருக்குதுங்க. நான் அதிகமாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பெரியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹபீபி என்கின்ற இந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்தி ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என் அருமை உறவுகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய அடியாழ்ந்த மனத்திலே இருந்து என்னுடைய நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன்.
அப்புறம் இந்த வருஷம் சொல்ல நான் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கரம் பிடித்து அழைத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரம் இல்லை, நேரம் போகவில்லை. மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. வீட்டிற்கும் ஆளுநர்களுக்கும் அரங்கத்தில் குழுமிருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் பசி வணக்கம் தெரியுது. எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை. கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலைஞரை விளக்கமாக நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்திருக்கிறது. இதுல இந்த டீம்ல இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டு இருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், விஸ்வநாத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டு இருந்தாலும் நீங்க பின்னாடி நேரில் நின்றுக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. 110 வருடமான இந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமா இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை பிரசாத் மேடை பழசு. ஆனா இந்த உணர்வு புதுசா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில 20 வருஷத்துல நான் நன்றி நதிகள் விழாவை முதல்ல பாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னோட கைகளை பிடித்துக் கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தெளிவு கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லுகிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும் போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல நான் சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும். 2 துப்பாக்கி கொடுத்தா 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் திரும்பிட்டு இருக்குது. சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலில் இருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீரா, அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சிருக்கிறேன். என்னுடைய அம்மா நல்ல மீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன். நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோட பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாஷா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபரால், பீமா பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க நன்றி. பிறகு சென்னையில் நான் இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமா இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க நாங்க ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட், லெவலோ காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவுலகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம். எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். இவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த பொண்ணை நடிக்க சொன்ன நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்துல கடைசி அவரை ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க பேரை வைக்கலான்னு. சாரி. ஓகே. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன், போராடணும் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னை
நான் முட்டு சந்தில் நினைக்கும் போது எனக்கு ஏதாவது கை வந்து தூக்கிறோம். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி வந்து இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரம்ப கால அடித்தளம் விட்டது யுகபாரதி. யுகபாரதி வந்து அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்துல எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாடி இருக்கிறோம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட் அவரு. அப்படிதான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கிருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்போ இந்த படத்துல கூட வந்து யுகபாரதி வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகளுக்கு செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியா பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதீங்க. ரேகா, விஷ்ணுத், தனுஸ்ரீ, விஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் நேதா, எடிட்டர், அப்புண்ணி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க தான் மலர், எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் ராசாவை நடிக்க கூப்பிடும் போது. அப்புறம் ஸ்டார்டிங் வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பத்தி எனக்கிட்ட யாருமே பயமாறிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து மாட்டிட்டீங்க ஒரு வருஷமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. ஆனா நாங்க தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம், வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்ப என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிக்க வைக்க அவரை கூட்டு போய் அவங்க வீட்டுல அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியர்ல, அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்தது. இப்ப தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவரு சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சார்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டர், அவரு ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசா நடிக்கக்கூடிய, புதுசா உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாரோடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் மட்டும் இல்ல, ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாரு, எல்லாம் படிச்சிருப்பீங்க, நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அபிரதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் போட்டிருந்தாரு. அதுதான் தனுஷ் சாருடைய பொருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தாரு மேடம், அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம் கிட்ட பேசும்போது எங்க அம்மாட்ட பேசுற மாதிரி இருக்கும். வந்து அவங்க வந்து அவ்வளவு தன்மையா, அவ்வளவு வந்து கன்சர்னா பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படிதான் இருக்கணும் ரொம்ப போல்டா வந்து சில வரிகளை எழுதினாரு. ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த மனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமா படிச்ச ஒருத்தர். அதனால அவருக்கு இந்த படத்துல வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்க படத்துக்கு கிடைச்ச பெருமையா நினைக்கிறேன். வந்து இந்த நேரத்துல வந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாஜி, அவங்க சுரேஷ் காமாஜி பிரதர் எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸ்ல இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினாரு நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்பவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சார் நான் எப்பவுமே நன்றியோட நினைச்சு பார்க்குறேன். பிறகு சுரேஷ் காமாஜி பிரதர், அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லப்பட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமா ரொம்ப தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்ல போனா ஹபீபியில வந்து நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு.
அந்த பாட்டு இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு ஆடியன்ஸ்ல வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்னைக்கு வந்து பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும் போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்க அக்கௌண்ட்டை பாருங்க, நிறைய அக்கௌண்ட்ல 15 லட்ச ரூபா பணம் வந்திருந்தது. அந்த அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி இப்படி பல நேரங்கள்ல அந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா சாத்தியமா, அது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமாங்கும் போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை வந்து ஹிட் ஆகும்போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையா மாறுச்சு. இன்னைக்கு வந்து ஹபீபி வந்து தியேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அது நடிச்ச அந்த டீம்ல இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க டீம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வந்து கசாலியனன், சாகுல் சார், மஷூக், மதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராம் சாரோட அசிஸ்டன்ட். அவரு ஆக்சுவலி எடிட்டிங்ல நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 45 வருஷ கால வாழ்க்கையை சொல்லணும், ஆனால் டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல சொல்லணும். கிட்டத்தட்ட மதி வந்து அவர் வீட்டுக்கே ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் போவார். வந்து அவங்க மனைவி தேடி வந்துடுவாங்க எடிட்டிங்க்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பையன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அப்புறமா பத்திரிகைக்காரர்கள், நான் பத்திரிகையாளருக்கு தனியாக சொல்லணும் இல்லை, அது என்னுடைய குடும்பம் தான். அவள் பேர் தமிழரசியில வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொன்னதுல இருந்து தமிழ்ல சத்யஜித் ரே, பிமல் ராய், அரவிந்தனின் வரிசையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எனக்கு நிரந்தரமான ஒரு பேரையும் ஒரு மரியாதையான இடத்தையும் உருவாக்கி கொடுத்ததுல பத்திரிகை நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு. எப்பவுமே நான் அதை என்னுடைய மனசின் அடையாளத்திலிருந்து இந்த நன்றியோட நினைச்சு பார்க்கக்கூடிய ஒண்ணு. ரொம்ப முக்கியமா இந்த படத்துல வந்து சொல்லணுங்கிறது யாருன்னா ராம் நானும் வந்து ஒரே காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களை ஒர்க் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ராம், எனக்கு ஒரு சுப்பு. ஹபீபு பல பேர் எனக்கு திருப்பி கொண்டு வந்துச்சு, அதுல என்னோட சுப்புவையும் கொண்டு வந்துச்சு வந்து. ஸோ அந்த வகையில வந்து சுப்பு ராம் வந்து இந்த படம் வந்து அவர் பறந்து போய் எடிட்டிங்ல இருந்தாரு. அப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்க படம் பார்க்கணும்னு கேட்டேன். அவர் படம் பார்த்த உடனே வந்து சுரேஷ் காமாட்சி பிரதருக்கு சொன்னாரு. அந்த சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு, சூஃபியோட ஒரு வார்த்தை, பொரிச்ச அதாவது ஒரு மீன் அடுப்புல பொரிஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட கை தொட்ட உடனே அது திரும்பவும் தண்ணிக்குள்ள தாவி திரும்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து தூதரான கீதர் பொரித்த மீன் ஒன்றை தொட்டதும் அது மீண்டும் தாவி திரும்பியது நீருக்குள் அப்படிங்கிறது அந்த கவிதை வரி. அது கிட்டத்தட்ட ராமுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நாங்க வந்து அடுப்புல புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ராம் இந்த படத்தை வந்து தோல்ல தூக்கி சுமந்த பிறகுதான் இந்த படத்துல உண்மையான வெளிச்சம் முதல்ல விழுந்தது. ராம், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் எங்க டீம் எல்லாருமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வந்து ஏன்னா ராமை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்குன்னு செய்யறதில்லை, நண்பர்களுக்குன்னு செய்யறதில்லை. ராம் உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா நல்ல படங்கள் எது வந்தாலும் அவர் இந்த படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய, அவர் தன்னை வந்து ஒரு மூமெண்டா தமிழ் சினிமாவுக்குள்ள இயங்கிக்கிட்டு கூடிய ஒரு பெரிய இயக்கமான ஒரு ஆளு. பிறகு வந்து ஒரு பையன் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வந்தான். ஒரு நாள் எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேரமா நான் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான். சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன விஷயம் பேசணும்ப்பா? இல்லை சார், நீங்க உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் ஸ்டாண்டா வந்து பையன் ஒரு உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்காருன்னு எனக்கு சீரியஸா அந்த பையன் மேல பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னோட எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன், அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அப்புறம் நான் அந்த பையன் மேல எனக்கு பெரிய மரியாதையே உருவாச்சு. ஏன்னா நிறைய வந்து அது எங்கிட்ட வேலை பார்த்தாலுமே என்ன பண்ணுவான்னா ராமோட அசிஸ்டண்டா தான் இருப்பான். வந்து எல்லாரும் எங்க காலர் டீம் வச்சா ராமோட காலர் டீம் வச்சிருப்பான். வந்து அந்த ராமோடைய அசிஸ்டண்டாவும் என்னுடைய அசிஸ்டண்டாவும் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ண ராமு சங்கு மேல வா. ராமசிங் வந்து முதல்ல எங்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணா. ராமசிங் எங்க வீட்டுல உள்ள ஒரு பையன். வந்து பறந்து போ டைம்ல ராம் சாருக்கு வந்து கருப்புசாமி சார் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு பறந்து போக்கு ராம் சார் கருப்புசாமி கிஃப்டா பண்ணது ராமசிங் தான். எனக்கும் அதே கருப்புசாமி சார் அவர் கிஃப்டா பண்ணது ராமசிங் தான். வந்து ஒரு வகையில சொல்ல போனா
நான் சொன்னேன் இல்லையா, இந்த படத்துல கஸ்தூரிராஜ சார் வீடா வந்தது வந்து ஒரு ஆய்க்குடியில ஒரு அக்ரஹாரத்துல ஒரு ஐயங்கார் கொடுத்த வீடு அது. இந்த படத்துல வீடு கஸ்தூரி ராஜா சார் வந்து யோசிப்பா நடிக்கிறாரு, கருப்புசாமி வந்து ஹபீபிய பேற்று கொண்டு வராரு. பாருங்க இந்த படத்துல எவ்வளவு நல்லிணக்கம் இருக்கும் பாருங்களேன். இதை விட இந்த படத்துக்கு பெரிய உதாரணம் என்ன இருந்துட முடியும் வந்து. ஸோ கருப்பசாமி சார் தான் வந்து இந்த படம் பார்க்கிறாரு. பார்த்த அன்னைக்கு நம்ம ராகுல் சாருக்கு சொல்றாரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கு சொல்றாரு. ராகுல் சாரும் படம் பார்த்துட்டு பெரிய வெற்றி அடைந்த படம், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படத்தை பேரை சொல்லி, எனக்கு இந்த படம் இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இந்த படம் கலெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தாரு. இன்னைக்கு அந்த படம் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குங்கும் போது அது நாங்கள் கருப்பசாமி சார் உங்க எல்லாரும் எங்கள் டீம் நீங்களும் எங்கள் டீம் தான். உங்க எப்பவுமே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய இருக்கு அதுல வந்து சொல்ல போனா வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் சார் கூட சொன்னாரு, எல்லாத்தையுமே நெகட்டிவா சொல்றவர் வந்து பாசிட்டிவா சொன்னாருன்னு. ஏன்னா படம் எடுத்தாச்சு, ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவை எழுத முடியுமா, எழுதுனா வந்து அதை எடுக்க முடியுமா, எடுத்தா அதை வந்து வியாபாரிகள்கிட்ட கொண்டு வர முடியுமா, வியாபாரத்துல கொண்டு வந்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா, மக்கள்கிட்ட சேர்த்தாலும் அது முஸ்லீம் பார்ப்பாங்களா, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் மக்கள் ஒரே பதில் கொடுத்துருக்காங்க, வெற்றி. எல்லா இடங்கள்லுமே வந்து இன்னைக்கு நாங்க போற இடங்கள்ல நிறைய தியேட்டர் விசிட் பண்ணும்போது நிறைய கூட்டங்கள் வராங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வர்றாங்க. முஸ்லீம்ஸ்ல வந்து நிறைய பெண்கள் கஸ்தூரிராஜ் சாரோட கையை பிடிச்சிட்டுலாம் எங்க வாப்பா மாதிரி இருக்கீங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அதனால இந்த சில பேர் வந்து சுரேஷ் காமாட்சி பிரதர் சொன்ன மாதிரி சினிமா ஹராமா இல்லையா அப்படின்லாம் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா சென்னை குடிநீருக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்குற மாதிரி, முதல்ல குடிநீர் வரட்டும். அது மாதிரி சினிமாவில் 110 வருஷம்ல வந்து இஸ்லாமிய வாழ்க்கை வரல. ரொம்ப அழகா சொன்னார் சுரேஷ் காமாட்சி பிரதர். என்னன்னா சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். நீங்க வந்து ஹிட்லருடைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு பாலஸ்தீன் வரைக்கும் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய வந்து ரோல் பிளே பண்ணுது. இந்தியாவில் இன்னைக்கு வந்து சினிமாவால தான் இன்னைக்கு வந்து கடந்த 15 வருஷமாக இஸ்லாமியர்களை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 5 குழந்தை கிட்ட வந்து ஒரு பென்சிலை கொடுத்து ஹூ இஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை தாடியும் தொப்பியும் போட்ட ஒரு உருவத்தை தான் வரையும். அந்த மூளைக்குள்ள வரைக்கும் இன்னைக்கு போய் சேர்த்திருக்கிறதுக்கு மீடியா பெரிய முக்கியமான காரணமா இருந்திருக்கு, மீடியா பெரிய ஆயுதமா இருந்திருக்கு. இது ஆயுதமா நீங்க எடுக்கலைன்னா இன்னொருத்தங்க ஆயுதத்தை எடுத்து போட்டுருவாங்க உங்களை. அதான் சுரேஷ் காமாட்சி பிரதர் ரொம்ப நல்லா சொன்னாரு. இதை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தியேட்டருக்கு வந்து கூட்டமா அலைவழியாக வரக்கூடிய மக்கள் புரிஞ்சு மக்கள் ரொம்ப ஃபார்வர்டா வந்திருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த பத்வா கொடுக்கறதுக்கு, சில பேர் ஒரு காலகட்டத்தில் டிவி பெட்டி வந்து சாத்தானின் பெட்டின்னு சொன்னாங்க. வந்து இன்னைக்கு அதே டிவி பெட்டியில வந்து பயான் பேசிட்டு இருக்காங்க இல்ல. ஒரு காலத்துல இங்கிலீஷ் ஹராமா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அப்புறம் இங்கிலீஷ் ஹராமா மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல சினிமாவும் ஹலாலா மாறிடும், நிச்சயமா மாறும். மாத்தியே ஆகணும், வேற வழி இல்லை வந்து. ஏன்னா எனக்கு நான் வந்து தோல்பாவை கூத்து கலைஞர்களை பத்தி முதல் படம் எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு திரையில கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல இயக்குநர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே திரையில தான் கதை சொல்றாங்க. ஆனா முதல்ல திரையில கதை சொன்னவங்க யாருன்னா தோல்பாவை கூத்து கலைஞர்கள். அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான் எங்க எல்லாருக்குமே முன்னோடி. ஆனா அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்களை பத்தி 100 வருஷம் படமே இல்லைங்கிறதுனாலதான் நம்ம முதல் முறையா அந்த படம் எடுத்தோம். எப்படி எனக்கு தோல்பாவை கூத்து கலைஞர்களை பத்தி படம் இல்லைன்னு எனக்கு ஒரு சமூக பொறுப்புள்ள கலைஞனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததோ, அதே வருத்தம் தான் எனக்கு 110 வருஷமா முஸ்லீம் படம் இல்லைங்கிறது. நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால கிடையாது. எனவே இந்த படம் உயிர்ப்பா வர்றதுக்கு முஸ்லீம் படம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், நான் இன்னும் முஸ்லீமா இருக்கிறது காரணமா இருந்திருக்கலாம். புதிய கதவு திறந்திருக்குதான், அது நிச்சயமாக அதை உணர முடியுது. கஸ்தூரிராஜ் சார் நாங்களாம் நிறைய தியேட்டர் விசிட் போகும்போது எல்லாருமே மனதார சொல்லுறாங்க புதிய கதவு திறந்திருக்கு. இதன் வழியாக அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை என்ன பார்க்கணும்னா, கருப்சாமி சார் மாதிரியான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல ப்ரொடியூசர், நேசன் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், ரோமியோ பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரியும் அஜித் விஜய் படங்களை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 230க்கு அதிகமாக நேற்று நம்ம சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர் அவர் சொல்றாரு, நேற்றுக்கு இன்னைக்கு 20 தியேட்டர் எக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு வெற்றியா இருந்தாலும் இது எல்லாத்தை விட பெரிய வெற்றியா நாங்க நினைக்கிறது இஸ்லாமியர்கள் குறித்த பார்வையை இந்த படம் மாத்திருக்கு அப்படின்னு சொல்றத நான் ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறேன். வந்து உங்க எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். என்னோட உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வாங்க, எல்லாருமே மேடைக்கு வாங்க. டீம் மெம்பர்ஸ் மனோஜ்,
ராஜவேல் எல்லாருமே மேடைக்கு வாங்க. நிறைய சம்பிரதாயமா அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. ஆனாலும் இந்த படம் உங்களுக்கே தெரியும், 110 வருஷத்துல இந்த படத்தை எழுதுறதுல, இந்த படத்தை எடுக்கிறதுல, இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருக்குது. அப்படியான சவால்களை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப காரணமா இருந்தாங்க. ஹசன், அப்புறமா ரொம்ப முக்கியமா அவங்க நன்றி செலுத்தக்கூடியது வந்து பிஆர்ஓ டீம், சுரேஷ்ந்திரா சார், நாசர் சார். அவங்களோட டிஎன் வந்து இந்த படத்துக்கு வந்து 24/7 நிறைய ஒர்க் பண்ணாங்க. என்னோட வாழ்க்கையிலேயே வந்து எல்லாமே புதுசுன்னு சொன்னேன் இல்லையா, 2 தியேட்டர் ஓனர் என்கிட்ட பேசியிருக்காங்க இது வரைக்கும் வந்து என்னோட 20 வருஷத்துல வந்து. அவங்க சொல்றது என்னன்னா வந்து தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், மக்கள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா நல்ல கதைகளுக்கு தமிழ் சினிமாவில் எப்பவுமே ஒரு இடம் உண்டு, தமிழ் மக்கள்கிட்ட ஒரு இடம் உண்டு. அதை சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையுமே நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியோட நினைவு கொள்கிறேன். சவுண்ட் உதய் போயிட்டாரா? ஆமா, உதய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவர்லாம் இந்த படத்துக்கு ஆபத் பாண்டவர் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சாரு. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியான ஒரு படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்குமே நடிகர்கள், ஏன்னா இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா ஆக்சுவலா இவங்க நடிகர்கள் எல்லாருடைய அபரிதமான நடிப்பு தான். அதான் உண்மை. நான் எழுதுறதுல மேக்சிமம் சில கேரக்டர், கௌஷிக், எல்லா கேரக்டரும் வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. நம்ம நடிப்பு சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஆனால் ஒரு கஸ்தூர்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக வந்து நடித்தாங்க. இந்த படம் இவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நடிகர்கள். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சில நேரங்களில் பேர் விடுபட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது, இந்த படத்தை வந்து கிரீன் பார்க்கில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவோட வரலாற்றில் 45 இயக்குநர்களுக்கு மேலே குழுமி இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சினது அவங்களுடைய அன்பு தான். இந்த படம் வெளியே தெரிஞ்சது வந்து இந்த இயக்குநர்கள் தான். பாக்யராஜ் சார்லேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, ஜெயரன் சார்லேருந்து, அமீர் சார்லேருந்து, மிஷ்கின், வெற்றிமாறன், ரஞ்சித், புதிய இயக்குநர்கள் வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனசுல இருந்து நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீம்ல எல்லாருக்குமே நன்றி. நேரம் குறைவா இருக்கு, நிறைய பேச நினைச்சிருந்தேன். அப்புறமா நிறைவாகவும் குறைவாகவும் எழுதிய பேசிய எல்லோருக்குமே நன்றி. தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் தினமலர் கவிதா, அவங்கள சொல்லணும்னா அந்த விழா நிறைவேறாது. ரொம்ப சிறப்பான முறையில் தொகுத்துறீங்க. ஆமா, அப்புறம் இந்த படம் வந்து இந்த படத்துடைய விதை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு யுகபாரதி நண்பர் நல்லா சொன்னாரு. எனக்கு 20 வருடமாக கனவா இருந்தது அது. அந்த கனவை சாத்தியப்படுத்துவதற்கு என்னுடன் துணை நின்ற என்னுடைய ஆரோக்கிய நண்பர் VS முகமது அமீன். நிறைய பேர் இந்த டைரக்டர் அமீர் சார் கூட கேட்டாரு, இவ்வளவு ரியல் லொகேஷன் ஸ்கூல்ல பள்ளிவாசல்லாம் பள்ளிவாசல், அடக்கஸ்தலம்லாம் அடக்கஸ்தலம், எப்படி இவ்வளவு ரியல் லொகேஷன்ஸ்குள்ள ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டாரு. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது வந்து அமீனும் அவருடைய உறவினர்களும் அந்த குடும்பத்தாரும் அந்த கடவுளர் ஊரே இருந்து இந்த படத்தை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு படம் முடிக்கும் போது ஒரு சில பேரோட தான் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனா இந்த டீமோட திரும்ப அப்படியே ஒர்க் பண்ணணுங்கிற நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் இந்த கொடுத்த டீம் இது. நீங்க எல்லாரும் எப்பவும் கூட இருக்கணும். கஸ்தூர்ராஜ் சார், நான் உங்களை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், நிறைய பேசணும். ஏன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு விஷயம் தான் நான் எல்லா இடங்களையும் சொல்ற மாதிரி, என்னன்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர். நான் வந்து அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து மானிட்டர்ல அவர் எத்தனை நடிகர்களை மானிட்டர்ல பார்த்திருப்பாரு, எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு. சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட வந்து அவர் மானிட்டரை பார்த்ததே கிடையாது. இந்த மேடை வழியாக நான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற அத்தனை இயக்குநருக்கு சொல்றேன், கம்ப்ளீட்டா நீங்க ஒரு டைரக்டரோட ஆக்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்க நாளைக்கே கஸ்தூர்ராஜ் சாரை கமிட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் எனக்கு பயங்காட்டின மாதிரி உங்களுக்கும் பயங்காட்டுவாங்க. அவர் அப்படி இல்லை, அவர் ஒரு குழந்தை. ஆமா இல்ல ராஜ்மோகன்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து என்னன்னா கஸ்தூர்ராஜ் சார் வந்து நினைச்சிருந்தா தன்னோட அதிகாரத்தை எங்க டீம், நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன டீம், எல்லாருமே எங்க மேல அந்த அதிகாரத்தை காட்டியிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி இல்லை, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை உடலை வருத்தி மனசை வருத்தி தான் அவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு. அவர் வந்த பிறகுதான் ஹபிபியாவே மாறிச்சு. வந்து எங்களோட முதல் ஹபிபியே கஸ்தூர்ராஜா சார் தான். வந்து
ஈஷாவை பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர் தான் அவரை கூட்டு வந்து அறியப்படுத்தார். நண்பருடைய மருமகன் தான் அவரு. நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து அந்த ஹீரோவா 4 பேர் நல்லா சொல்ற மாதிரி ஒரு ஹீரோவா கொண்டு வந்து நிப்பாட்டிதானே அந்த வார்த்தையை நான் சொல்லேன். அந்த வார்த்தையை நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்றன்னு நினைக்கிற ஆள் நான் வந்து அந்த வகையில வந்து ஈஷாவுக்கு நான் அந்த வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியும் எனக்கு. இருந்தாலும் நான் பேசிதான் ஆகணும். இரட்டை குழந்தைகள் பிறந்த திரைக்கதைகள் என்னதான் செய்து ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாருமே என்னோட அண்ணன்கள் தான். பர்சனலா இங்க இருக்க எல்லாருமே என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி தான் நினைச்சு எப்பவுமே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தோழர்கள், நண்பர்கள் எல்லாருமே நீண்ட கால வருடங்களாக பார்க்கக்கூடிய முகங்கள். உங்க எல்லாருக்கும் இந்த படத்துடைய இன்னொரு வெற்றிகளாக இருக்கு. ஸ்பெஷலா வந்து உங்க எல்லாரோடும் உரையாடுறேன். எல்லோருக்கும் நன்றி. ஃபரிதா இவங்க வந்து கஸ்தூரி ராஜா சாரை நாங்க முஸ்லீமா மாத்தணும்ல, ஃபரிதாவை நாங்க முப்படாதியா மாத்திட்டோம். மயிலாளனோட மனைவியா நடிச்சவங்க இவங்க ஃபரிதா. இவங்க சூப்பர் சிங்கருடைய மிக முக்கியமான ஒரு சிங்கர். நிறைய முக்கியமான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. ஃபரிதா வந்து முப்படாதையாகவும் கஸ்தூரி ராஜா யூசுஃபாகவும் மாறுவதுதான் ஹபீபின் அழகு. அதுதான் இந்த நிலத்தின் அழகு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களின் அன்பின் அழகு. எல்லோருக்கும் நன்றி.